எனது பெயர் கணேஷ். நான் திருச்சியை சேர்ந்தவன். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் திருச்சியில் இருந்தேன். சரி, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வேலை தேடி போனேன். அங்கே என் ஃப்ரெண்டோட ரூமில் தங்கியிருந்தேன். ஃப்ரெண்டு வேலைக்கு போயிடுவான், நான் இருந்துகிட்டே வேலைக்கு தேடிட்டு இருந்தேன். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு மதியம் ரூமுக்கு வந்துடுவேன். ரூமில் பக்கத்து வீட்டில் ஒரு நடுத்தர வயதுக்க ஒரு 40 வயது பெண்மணி அவங்க இருந்தாங்க. அவங்க குழந்தை கிடையாது அவங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடமாக வந்திருந்தாங்க. அப்போ நான் டெய்லி மதியானமாக போவேன். அவங்க பண்ணுவாங்க, துவைச்சி போட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு மேலே காயப்படும் மொட்டை மாடல. நான் என்னோடய ரூமு மொட்டை மாடல் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை மாடி ஒரு இதுலேருந்து ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு போயிடலாம் அந்த மாதிரி. அப்போ வந்துருந்தாங்க. அப்படியே என்னாச்சுன்னா டெய்லி பார்ப்போம். ஒரு நாள் அப்படியே சிரித்தாங்க, நான் சிரித்து பழகிட்டே இருந்தேன். அப்புறம் டெய்லி அப்புறம் லைட்டாக பேச ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறப்பா எது பண்ணுறேன் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இப்படி டெய்லி நாங்கள் பார்க்கும்போது சிரிப்போம், பேசிக்கிட்டோம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, மேலே துணி காயப்படும்போது டபக்குன்னு பள்ளி கூட்டி கீழே வந்துட்டாங்க. உடனே என்னை கூப்பிட்டாங்க, தம்பி மாதிரி சத்தம் கேட்டு. உடனே நான் ஜம்ப் பண்ணி அவங்க மாதிரி போயிட்டேன். அப்புறமா மெதுவாக கீழே வந்துட்டாங்க. மெதுவாக கை தாங்களை தூக்கிட்டு போய் அப்படியே மாடிலேருந்து கீழே அவங்களோட வீட்டில் பெட்டில் போய் படுக்க வச்சுங்க. வச்சோன்னே அவங்களால முடியல, பயங்கரமாக கால் சுருக்கிச்சு பார்ப்பேன். சரின்ட்டு நான் தைலம் போட்டு வரேன் சொல்லிட்டு சரின்ட்டு தைலம் எடுத்து அவங்களோட இதில் காலில் தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சி விட்டோன்னா எனக்கும் உணர்ச்சி அவங்க அவங்களோட ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களும் என்னை உணர்ச்சி தாங்க முடியாமல் அவங்க கையை நான் ஒரு மாதிரியாக கையை தொட்டேன். அப்புறம் அப்படியே அவங்களோட முகத்தை கிள்ளுங்க அப்படியே அவங்க உணர்ச்சி போட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, தாங்க முடியாமல் 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு போட்டாங்க, நல்லா சாரியை விளக்கி விட்டு ஃபுல்லாக முதுகுலாம் தேய்ச்சி விட்டுருவாங்க. அப்போ அவங்க சாரியை ஃபுல்லாக விளக்கி விட்டாங்க. விளக்கி விட்டு ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட சாரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னால் உணர்ச்சி தாங்க முடியல. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு பால் என்னையை நல்லா சேர்ந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்கள பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி என்னோடய தம்பி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, உனக்கு நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் கடையில் போய் 2 மாம்பழம் வாங்கி வச்சுருக்கேன், அதை நல்லா பிசைஞ்சு ஜூஸ் போட்டு குடி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி மாம்பழம் மட்டும்தான் இருக்குதா, வேறு இது இருக்குதா, வாழைப்பழம் இருக்குதான்னு கேட்டேன். 2மே இருக்குது, மாம்பழமும் 2 இருக்குது, வாழைப்பழமும் 1 இருக்குது அப்படின்னு. உடனே சரி, இந்த மாம்பழத்தை நீ எடுத்துக்க, வாழைப்பழத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன். அவங்க வாயில வச்சு நல்லா சாப்பிட்டாங்க, சப்பி சாப்பிட்டாங்க வாழைப்பழத்தை. நான் என்ன பண்ணேன், மாம்பழத்தை எடுத்து நல்லா பசஞ்சு விட்டுட்டு நல்லா பழுத்த மாம்பழமாச்சு, நல்லா பசஞ்சு நல்லா ஆக்க போட்டு நல்லா பசஞ்சு மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டேன். அதனால் இப்போ நல்லா நட்பு எங்களுக்கு இதாகிடுச்சு. டெய்லி நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்கு லைஃப்பு.